ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். திரை விமர்சனம் இதில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மாமன் அப்படின்ற திரைப்படத்தில் தான் அலசி ஆராய போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாமன் கதைக்களம் பார்த்திங்கன்னா சூரியன் அக்கா சுவாசிகா திருமணமாகி ஒரு 10 வருஷமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கர்ப்பமாகவே இருக்கிறாங்க. இதனால் அஸ்யூஷுவல் ஊரில் என்னென்ன சொல்லுவாங்களோ அவரை குறை சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முதன் முறையாக கர்ப்பமாகும் சுவாசிகாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தனக்கு மருமகன் பிறந்து விட்டான் என்கிற மகிழ்ச்சியில் தனது ஒட்டுமொத்த அன்பையும் அவனுக்கே தருகிறார் சூரிய அவர்கள். காலையில் இருந்து அவனை குளிப்பாட்டுறதுலேருந்து பள்ளிக்கு அனுப்புறதுலேருந்து இரவு தன்னுடன் தூங்க வைக்குமாறு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் சூரியே செய்கிறார். இதனால் அவர் ஒரு நிமிடம் கூட தனது மாமனை விட்டு பிரிய மாட்டேன் என்கிற முடிவுடன் இருக்கிறார். இந்த நிலையில் தான் சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணத்துக்கு பின்பும் சூரியை விட்டு அவரது மருமகன் சிறிது நேரம் கூட பிரியாமல் இருக்கிறான். முதல்ல இதை பெருசாக எடுத்துக்காத ஐஸ்வர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா போக சில பிரச்சனைகளை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதனால் சூரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில் கடும் சண்டை ஏற்பட ஒரு கட்டத்தில் குடும்பத்திலிருந்து பிரிய முடிவெடுக்கிறாங்க. இதனால் உறவுகளிடையே விரிசல் விழ மீண்டும் அந்த உறவுகள் இணைந்ததா என்பது தான் படத்தோட மீதி கதை. படத்தை பற்றிய அலசலில் கதாநாயகன் சூரிய அவர்கள் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் விடுதலை 1, 2லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மராக மாறிட்டே இருக்கார். ஸோ அக்காவுக்கு தம்பியாகவும் மருமகனுக்கு மாமனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் பாச போராட்டத்துக்கு இடையே எப்படி ஒரு ஆண் இருப்பான் என்பதை சிறப்பாக தனது நடிப்பில் காட்டியிருக்கிறார். அதே போல் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் அக்காவாக நடித்த சுவாசிகா இருவரின் நடிப்பும் படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் இருவரும் ஸ்கோர் செய்கிறாங்க. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. சூரியனின் மருமகனாக நடித்த சிறுவனின் நடிப்பும் மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க. இவர்களை தவிர்த்து ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் இருவரின் கதாபாத்திரங்களும் அழகாக இருந்திருக்குது. அவர்கள் இருவரின் கதாபாத்திரங்களை சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரங்கள் இணைந்த விதம் பார்த்திங்கன்னா ரசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம். மேலும் பாபா பாஸ்கரின் நடிப்பும் நன்றாக இருந்தது. மற்ற நடிகர்கள் அனைவரும் தங்களுடைய பங்கை சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் இப்படத்தின் எமோஷனல் காட்சிகளை திரைக்கதையில் அமைத்த விதம் ரொம்பவே சூப்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் முழுக்கவே ஒரே எமோஷ்னல் சீனாகவே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா எமோஷ்னல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பலம் என்றாலும் அதே சமயத்தில் அதுவே பலவீனமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் கனெக்ட் ஆகுமோ என கேட்டால் அது சந்தேகம்தான். குறிப்பாக இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகணும்னு தெரியல. மற்றபடி படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எந்தவித ஆப்ஷனுமே இல்லை. எடுத்துக்கிட்ட கதைகளத்தை திரைக்கதையில் எமோஷனலாக வடிவமைத்த திரையில் அழகாக வழங்கியிருக்கிறார் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள். மேலும் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது. ஒளிப்பதிவு